வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் தமிழ் 8ல் லான்ச் ஆகிடுச்சு. விஜய் சேதுபதி சார் வந்துட்டு கமல் சார் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்துட்டு செம்மையாக பேசி தான் வந்துட்டு இருக்காரு. அங்கங்கே ஒரு சின்னதாக வந்துட்டு மிஸ்டேக் வருதே தவிர ஓரளவுக்கு ஓகே ஃபைன் சமாளிச்சிட்டு இருக்காரு. முதல் நாள் தானே போக சரியாடுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீடே ஒட்டு மொத்தமாக வந்துட்டு அப்படியே மாறிடுச்சு. சீசன் 1 சீசன் 7 வரைக்கும் நம்ம பார்த்த வீடு எப்படி இருக்கும், எந்த இடத்துல இதாக இருக்கும், 1-2 சின்ன மாற்றங்கள் இருந்தாலுமே மேக்ஸிமம் ஒன்றும் பெருசாலாம் மாற்றங்கள் இருக்காது. அதை தான் அங்கங்கே அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ முழுக்க டோட்டலாக அப்படியே வேறு மாதிரி இருக்குது. உண்மையிலே இது நாள் வரைக்கும், அதாவது சீசன் 1லேருந்து 7 வரைக்கும் பார்த்தா அதே பிக் பாஸ் வீடு தானா இல்லை வேறு ஏதாவது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா முழுக்க பிக் பாஸ் வீடே வேறு மாதிரி இருக்குது. எல்லாமே இருந்த இடத்துலேருந்து வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய கோடு போயிருக்கு. முன்னாடி வந்துட்டு ஒரு தனியாக சின்ன வீடே இருந்துச்சு. பட் இப்போ என்னன்னா, இந்த பெரிய வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடு போகுது. எதுக்காக, என்ன மேட்ரு, எதுன்னு ஒன்றுமே சுத்தமாக புரியல. போக தான் தெரிய வரும். பட் எது எப்படியோ வீடு மொத்தமாக மாறி இருக்குது. தனித்தனியாக பெட்ரூம் இருக்குது. தென் அதுக்கப்புறமா 2 பாத்ரூம் இருக்குது. அதே மாதிரி டைனிங் டேபிள் நடுவுலையும் வந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சோஃபாஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டிவைட் பண்ணி வச்ச மாதிரி பாதியாக இருக்குது. ஸோ யார் எந்த பாதிக்கு போகிறாங்க, எப்படி இதில் பிரச்சனைலாம் ஆரம்பிக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இல்லை இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள்